டீம் லஞ்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லட்டுமா? வீட்டில் கிச்சனுக்கு ஹாலிடே. என்னதான் இருந்தாலும் கூட இருக்கவங்களுக்கு சமைக்கணும்ல. ஒரு கர்ட் ரைஸை போட்டுருவோம். ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயி 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 15th ஒர்க் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக நம்ம இன்றைக்கி டீம் லஞ்ச் பிளான் பண்ணியிருந்தோம். ஆஃபீஸ்னு பேசும்போது தான் நேற்று கூட நான் என் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த விஷயத்த. ஆக்சுவலாக யார் கோவப்படுவீங்க, யார் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. பட் என் மைண்ட் வாய்ஸ் மட்டும் நான் வெளியில் சொல்லிடுறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஹெல்த்தியாக இருக்கலாம் போல இருக்குது. ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு தான் ஹெல்த் ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் அதான் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அவங்க நினச்ச நேரத்துக்கு மூவ் பண்ணலாம், வாக் பண்ணலாம், கரெக்டான டைமுக்கு சாப்பிடலாம். பட் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்லான்னு கை வைக்கும் போது தான் எல்லா டீம்ஸ் காலும் வரும். எழுந்திரிக்கலான்னு நினைக்கும் போது தான் காலு, சேட்டு, மெயிலு எல்லாமே வரும். ஸோ காலையில் ஒரு 9 மணிக்கு போய் செட்டில் ஆனோன்னா 6 மணி 7 மணி வரைக்கும் எழுந்திரிக்கவே முடியாது. அப்படியே உட்கார்ந்த இடத்துல நகராமல் வேலை பார்த்துட்டு இருந்தா சீரியஸ்லி எனக்கு தெரியல எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும்னு. நான்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணி அட்லீஸ்ட் மார்னிங்காவது நம்ம பாடி மூவ்மெண்ட்டில் இருக்கட்டும்னு சொல்லி நானே என்னை என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ரெகுலராக அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் டைம்ஸ் காலையில் கொஞ்சம் லேட் ஆகும், எழுந்திரிக்க தோணாது. அப்போல்லாம் ரொம்ப மிஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஈவினிங் வந்த உடனே நம்ம நைட்டு டின்னருக்கு சமைக்கணும். ஸோ எனக்கு தெரியல ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது. பட் அது பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு சேம் ஃபீலிங் இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் டைம் நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அதாவது இப்போ நான் ஒரு ஹேபிட் எடுக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், யோகா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது ஒரு கன்சிஸ்டன்ட் லெவலில் நான் பண்ணணும். சும்மா இன்னைக்கு பண்ணோம் நாளைக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு? மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுறது ஒரு குட் ஹேபிட்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணாமல் சண்டே மட்டும் உட்காந்து 14 டைம்ஸ் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஹேபிட் ஆகிடுமா? ஸோ நீங்கள் நல்ல ஹேபிட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்றதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணால் தான் கரெக்டு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் சண்டே ஒரு நாள் 14 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறேங்கிறது இடியாட்டிக்கான ஒரு விஷயம். என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெட் ஹார்ட் போடுங்க கமெண்ட் பாக்ஸில். அண்ட் இன்னைக்கு டீம் லஞ்சில் நடந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்கோட லாஸ்ட்டில் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு க்ளவுட் கிச்சனில். அங்கேருந்து ஒரு லெட்டர் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னங்கிறது நீங்களே படித்து பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் நமக்கு ஷெஃபாக இருந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணி ரேட்டிங் போட சொல்லி ஒரு லெட்டர் வந்திருந்தது. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபுட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வி ஷுட் ஆல்வேஸ் சப்போர்ட் தெம். தேங்க்யூ ஸோ மச்.